கோவையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கேபி ஜோதிடத்தை பற்றி ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்கறதுக்காக ஒரு நல்ல ஒரு போர்டில் நிறைய எழுதி வச்சிருக்காரு. அது இப்போ நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஐயா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி பிரசன்ன ஜோதிடம் நிகழ்த்துகின்ற மாதாந்திர 2வது ஆய்வு கருத்தரங்கம் நீடூடி சிறப்புடன் நிறைந்து புகழுடன் உயர்ந்து விளங்க வேண்டும் என்று இறை அருளை வேண்டி சென்ற மாதமே நான் அழைக்கப்பட்டிருந்தாலும் என்னுடைய உடல்நலம் காரணமாக வர இயலவில்லை. ஆகவே கவிதாவும் நானும் பல டிவிகளிலே சில கருத்துக்களை எல்லாம் சொல்லி வருகிறோம். வேறும் சில கூட்டங்களிலும் கவிதாவுடைய பேச்சிலே நான் பெரிதும் கவரப்பட்டேன். குறிப்பாக அவர்கள் முதலிலே நான் எங்கு பெரிதும் கவரப்பட்டேன் என்றால் ரோல் ஆஃப் மார்ஸ் என்ற ஒரு தலைப்பிலே செவ்வாயினுடைய தாக்கங்கள் ஜோதிட உலகில் எவ்வாறு பிளஸ் மைனஸ் என்று செய்கிறது என்ற விவரங்களை கேட்டவுடன் நான் அந்த நண்பர்களிடம் மறக்காமல் நாம் எடுக்கின்ற அடுத்த நிகழ்விலே கவிதாவையும் நம்முடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நானும் கவிதாவும் இன்னொரு கிருஷ்ணமூர்த்தி பத்ததிலே மிகப்பெரிய ஆய்வாளர் ஒருவரும் சேர்ந்து இந்த 2026க்குண்டான ராசி பலன்கள் இப்பொழுது திருப்பூரிலே ஒரு தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது கவிதாவினுடைய அந்த ஆழமான ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி ஆகட்டும் அல்லது சோதிடத்தினுடைய காரக அடிப்படை ஆழங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த பெண்மணி நீடு நெடிது வாழ்ந்து சோதிட உலகில் தனக்கென தனி ஒரு இடத்தை பெற வேண்டும் என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை முதலில் வணங்கி கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்து பேச ஆரம்பிப்போம். எம்மையும் எம்மை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனும் ஆகிய அருட்பெரும் சோதியை வணங்கி சோதிட உலகிலே நான் பல்வேறு கருத்துக்களை சொல்லி இந்த 50 ஆண்டுகளாக பல்வேறு மேடைகளில் கருத்துக்களை சொல்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்த என்னுடைய 2 குருமார்கள் கோவிந்த நாயர் ஐயா அவர்களையும் MP சண்முகம் ஐயா அவர்கள் KS கிருஷ்ணமூர்த்திக்கு அடுத்தபடியாக கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையிலே வாழ்ந்தவர்கள். ஆகவே அவர்கள் இருவரையும் வணங்கி கிருஷ்ணமூர்த்தி பத்ததியும் வணங்கி இந்த உச்சிஷ்ட மகா கணபதியின் அருளினால்தான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி கண்டுபிடிக்கப்பட்டது என்று KSK சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட உச்சிஷ்ட மகா கணபதி கோயிலுக்கும் சென்று நான் அங்கு வழிபட்டு இருக்கிறேன். KSKவினுடைய 2 குருமார்கள் ராம் நன்னேந்திர சரஸ்வதி சாமிகள், ராம்பவ் ஐயா அவர்கள். ஆகவே அந்த 2 குருமார்களை வணங்கி மேடையில் வீற்றிருக்கின்ற அகத்தியர் ரவீஷ் ஜெயக்குமார் அவர்கள் சோதிட உலகிலே இன்று தென்னிந்தியாவில் தனக்கென்று தனி ஒரு இடத்தை பிடித்து கரணமாகட்டும் அல்லது அந்த புதிய செய்திகள் மூலமாகவும் தன்னுடைய தொலைக்காட்சிகள் மூலமாகவும் பல நூறு சோதிடர்கள் இன்று உலகத்திற்கு அறிமுகம் செய்து அந்த சோதிடர்களுடைய திறமையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அகத்தியர் சோதிடம் வளர்ந்து நீடூடி வாழ வேண்டும். பாலு அவர்களுக்கும் அவருடைய உதவியாளருக்கு பொறுமையின் சிகரமாகி அவருக்கு வணக்கத்தை சொல்லி கன்னியப்பன் பெரியவர் இன்னும் நமது நடராஜ ஐயா இந்த வந்திருக்கின்ற நண்பர் வெளியே வந்து பேசி சென்றிருக்கின்ற அனைத்து பெரியோர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்து ஒரு அருமையான ஜாதகம் வெளியே சென்றிருக்கின்றவர்களுக்கு இந்த ஜாதகத்தை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலே இது என்ன தலைப்புன்னு கேட்டீங்கன்னா சிறந்த ஜாதகம் எது, இதுதான் தலைப்பு. இந்த ஜாதகத்தை நீங்க எல்லாம் எழுதி வச்சுட்டு முடிஞ்சதுன்னா கேபியிலையோ சாதாரண முறையிலையோ போட்டு பார்த்தீங்கன்னா
இதில் என்னென்ன அற்புதங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த ஜாதகம் அரசாங்கத்தில் ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அடுத்தது ஒரு அமைச்சர் இருக்காரு. அந்த அமைச்சர் பிறகு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி இருக்கிறாங்க. அந்த செக்ரட்டரிக்கு அடுத்த ரேங்கில் இருந்த ஒரு ஜாதகம். இப்போ இந்த ஜாதகம் பாருங்க, 16/1/1966 காலை 11 மணிக்கு தென்காசியில் பிறந்திருக்கு. இந்த ஜாதகத்தினுடைய லக்னம் மீன லக்னம். மீன லக்னத்துக்கும் இந்த மிதுன லக்னத்துக்கு என்ன இயற்கைனா, லக்னாதிபதியே 10ஆம் இடத்துமா வருது. இந்த 2 லக்னத்துக்கு மட்டும்தான் வானத்தில் வருது. லக்னாதிபதியே 10ஆம் இடத்துல. மற்றவங்க எல்லாத்த விட தொழில்துறையில் இயற்கையில் உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள் இவங்க 2 பேர் மட்டும்தான். இதுதான் இன்னைக்கு நான் கேபி முறை மூலமா உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ். இந்த மனிதர் கேபி முறையில் எடுக்கின்ற பொழுது இவருடைய ஜாதகம் இங்கு வரையப்பட்டிருக்கிறது. கேபி முறையிலே முதல் உபநட்சத்திரம் செவ்வாய். இந்த செவ்வாய் கோள் பாருங்க உச்சம் பெற்று 11வது ராசியிலே சொந்த நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு பல அற்புதங்களை 2, 9 ஆகிய வீடுகளுக்கு உரிய தொடர்பை செய்து சொந்த நட்சத்திரத்தில் இருக்குது. வெற்றி மேல் வெற்றி ஈட்டக்கூடிய 11ஆம் இடத்துல சனி வீட்டில் நிறைய இவர் பேசினார் காலையில். நம்ம திண்டுக்கல்காரர் ஆக்சுவலி ஒரு மனிதன் பொறியாளராக இருக்கணும்னா அங்கே செவ்வாயும் சனியும் இல்லாமல் அந்த மனிதன் பிறப்பினால் பொறியாளர் ஆக முடியாது. ரிஷபத்தில் இருக்கிற மிருகசீடம், மிதுனத்தில் இருக்கிற மிருகசீரடத்தினுடைய பொறியாளர் பணி வேற. அவங்க அறிவை அதிகமாக பயன்படுத்தி உட்கார்ந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஃபீல்டுக்குள்ளே போய் ஒரு டேமை கட்டுறது, ஒரு ரயில்வே பாலத்தை அமைக்கிறது, உலகத்தில் மிகப்பெரிய மலையை குடைஞ்சு அதுக்குள்ளே போகிறது, இவங்கெல்லாம் செவ்வாயும் சனியும் தொடர்பு இருக்கக்கூடியவங்க தான். இதில் 2 காம்பினேஷன் தான் வருதுங்க. ஒன்று அவிட்டம் நட்சத்திரம், இன்னொன்று அனுஷம். அவிட்டத்தை எடுத்துட்டா சனி வீட்டில் செவ்வாய், அனுஷத்தை எடுத்தீங்கன்னா செவ்வாய் வீட்டில் சனி. இப்படி எல்லாம் வானமண்டலத்துக்குள்ளே பல ரகசியங்கள் அடங்கி இருக்குது. அதையெல்லாம் நாம் உள்ள வாங்கிக்காம கருத்துக்கள் சொல்றதுனால தான் நாம் ஃபெயிலர் ஆகிறோம். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியே வெற்றி ஸ்தானத்தில் சனி வீட்டில் சொந்த நட்சத்திரத்தில் உச்சத்தை பெற்று இந்த மனிதன் மிகப்பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு காரணமாக செவ்வாய் நின்ற நட்சத்திரம் ஆகிய சுய நட்சத்திரம் செவ்வாயும் 11வது பாவகமும் இந்த 2ஐயும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெற்றி பெற முடியும். 11ஆம் இடம் இல்லாமன்னா நீங்கள் வாழவே முடியாது. அனைத்து கேள்விகளுக்கும் அனைத்து செய்திகளுக்கும் 11ஆம் இடம் பயன்படும். இப்போ யாரோ கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் கூட பேசுனாங்க, மேச லக்னத்துக்கு இந்த சனி 11ஆம் பாதகத்தை செய்து. பாதகம்ங்கிற சப்ஜெக்டு கிருஷ்ணமூர்த்தி பத்ததியில் வேறு விதமாக போயிடும். சும்மா ஒரு கோடு மட்டும் விட்டு காட்டிட்டு நான் கீழே அடுத்ததுக்கு போயிடலாம். 11ஐ விட 11இல் நிற்பவன் வலிமை வாய்ந்தவன். 11இல் நிற்பவனை விட 11இல் நிற்பவனுடைய நட்சத்திரங்களில் இருப்பவன் வலிமை வாய்ந்தவன். இந்த கருத்துக்கள் தெரிஞ்சாத்த பாதகத்தையே நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இதுதான் மாடர்ன் அஸ்ட்ராலஜி சொல்லுது. ஆகவே இன்னும் 11ஆம் இடத்தை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. அது நிற்கிற பிளானட்டு, அந்த பிளானட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும். 2வது உபநட்சத்திரம் சூரியன். இந்த சூரியன் இயற்கையிலேயே 6 சூரியன் 11வது ராசியிலே 10ஆம் பாவத்தில் இருக்குது. நடராஜ் எப்படி இருக்குது? சூரியன் 2 டிகிரி 15 நிமிஷம். அப்ப மகரத்தில் 2 டிகிரி என்ன நட்சத்திரம்? சுய நட்சத்திரத்தில் இருக்குது. 6 11வது ராசியில் இருந்துட்டு 10ல் இருந்துட்டு 6 செய்யறான். கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தியுடைய பாலிசி என்ன? ஒரு மனிதன் உயர்ந்து தொழிலே நிற்க வேண்டுமானால் 2, 6, 10 ஆபரேஷன்ல இருந்து திசா புத்திகள் நடந்தால்தான் வெற்றி பெற முடியும். இந்த மனிதனுக்கு சூரியன் சுய நட்சத்திரத்தில் 6 இருந்து 10ஆம் பாவகத்தில் முதல்ல 11 பார்த்தோம். இங்க நாம் எதை பார்க்கிறோம்? 10 தான் அரசுல மிக உயர்ந்த பதவிக்கு போக முடிஞ்சது. இத்தனைக்கு செவ்வாய் சனி வீட்டில் இருக்குது, சூரியன் சனி வீட்டில் இருக்குது. இப்ப நம்ம அஸ்ட்ராலஜி எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பாருங்க. 3வது இடம் பார்த்தீங்கன்னா குரு லக்னாதிபதி. குரு செவ்வாய் சாரத்தில் போயிட்டு 10க்கு உண்டான லக்னாதிபதியா இருக்கக்கூடிய குரு 3வது ராசியிலே வெற்றி ஸ்தானத்திலே சுக்கிரன் வீட்டில் குரு. நாம கிரக யுத்தம் வீணா போன சண்டை இந்த நாயம். அதுக்கு என்ன இன்னொரு வார்த்தை என்ன? அசுர குரு. தேவ குரு. தேவனும் இல்லை அசுரனும் இல்லை. தேவனும் மனிதன் தான், மனிதனும் அசுரன் தான். 2 பேர்த்துக்கிட்டும் அசுர குணம் இருக்குதுன்னு வள்ளலார் தெளிவா 6000 பாடலையும் பாடுறார். நம்மகிட்ட தான் அசுர குணங்கள் இருக்குது அப்படின்னு. அப்படி குரு இங்க இருந்துட்டு இந்த மனிதனுக்கு செவ்வாய் சாரத்தில் இருந்துட்டு
3ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய கல்வியினுடைய அறிவு. இந்த பிறவியில மனிதனா பிறந்த ஒன்றகட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அறிவினுடைய அளவு, எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் நாலேஜ் விச் இஸ் தி பிளேஸ் ஆஃப் ஜெமினி அப்படின்னு கைஸ்கே சொல்றாரு. 3ஆம் பாவமாகிய மிதுனமே உன்னுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடம் தான் உன்னுடைய அறிவினுடைய அளவுன்னு சொல்றாரு. அப்படி இந்த குருவே லக்னாதிபதியை 1-10 கூடிய குரு செவ்வாயினுடைய சாரத்தில் இருந்துட்டு 11 இருக்கிறதுனால இவர் கையெழுத்து போட்டா கோடிக்கணக்கான ரூபாய் சேங்ஷன் ஆகுது, எல்லா வேலையும் நடக்குது. அடுத்தது பாருங்க, 4 இந்த 11-12 உண்டான சனி குருவினுடைய சாரத்தில் போய் சனி நின்ற சாரநாதன் குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறாப்பல. ஆக இந்த குருவனுடைய நட்சத்திரம் அடுத்தது வெற்றி மேல் வெற்றிய 3ல் இருந்துட்டு 10 செய்யுது. 3ல் இருந்துட்டு 10 செய்யுது. 4ஆம் பாவம் சனி அந்த கட்டடங்களை கட்டுறது, அந்த நம்ம வேலைகளை என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அங்கே வந்து இரும்பை இறக்கி அந்த இரும்பை எரெக்ட் பண்ற வேலைக்கு தான் 4ஆம் இடம் சனி இவர் கேஸ்ல. 5 சுக்கிரன் 3 8க்குண்டான சுக்கிரனும் 11க்கு. ஏன் இது அபூர்வமான ஜாதகம்னா 8 குடையது 11ல் நின்றுட்டு சுக்கிரன் சந்திரனுடைய சாரத்தில் போது சந்திரன் வான மண்டலத்துக்கும் 8ஆம் இடம், இந்த மனிதனுக்கு 9வது ராசியில் 8ஆம் இடத்தில் இருக்குது. 6வது உபநட்சத்திரம் குரு சந்திரன் சாரத்தில் போகுது. 6வது உபநட்சத்திரம் குரு சந்திரன் சாரத்தில் போகுது. செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்குது குரு. இந்த செவ்வாய் வந்து விருச்சிக ராசிக்கும் 2வது ராசியான மேச ராசிக்கும் தொடர்புடையது. இந்த விருச்சிக ராசிக்கு உண்டான 9ஆம் பாவகத்தில் கோள்கள் இல்லாதனால இவரும் நானும் 2 பேரும் டாக்டரேட் பண்றதுக்கு ஒரு குருநாதர்கிட்ட உட்காந்துருக்கிறோம். நான் என்னுடைய PhD பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய குருநாதர் வந்து உலக பல்கலைக்கழகம் எல்லாம் சோதிடம் பார்க்க கூப்பிடுறாங்க. அவருக்கு வயசு இப்போ 95. அமெரிக்காவில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள்லாம் அவர் இந்த கேரளாவில் நம்ம மணிகண்டங்க இந்த கேரளா சோதிடம் கேரளாவில் இருக்கிற 10 கோடி பேர்த்தையுமே நம்ம குருநாதரையும் தனியாக உட்கார வச்சிங்கன்னா 10 கோடி பேரும் ஃபெயிலர் ஆகிடுவான். குருநாதர் தான் முன்னால் இருப்பார். அவருடைய குருநாதர்கிட்ட அவர் படித்தார். அவர் பேசிக்கலி பிஹெச்டி டெக்னாலஜியில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக 40 வருஷம் இருந்தார். அவர் எழுதின கம்ப்யூட்டர் புத்தகங்கள்லாம் உலகம் முழுவதும் ஓடிட்டு இருக்குது. அடிஷனில் இந்த கேரளா அஸ்ட்ராலஜியை அவ்வளவு தெளிவாக தெரிஞ்சு பல்வேறு புத்தகங்களை சோதிடத்திலையும் எழுதியிருக்காரு. இந்த ஜாதகர் விண்ட் எனர்ஜியில் PhD பண்றார். எப்படிங்க, காற்றிலிருந்து மின்சாரத்தை எடுத்து அதன் மூலமா மக்கள் பயன்படுத்துவதற்கு அதிக மின்சாரத்தை எடுப்பது எப்படிங்கிறது ஆய்வு. இவரு நான் சந்திக்கிறேன். அவருக்கு சோதிடத்தில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு ஒரு இவனை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுருங்கிறார். நான் பாருங்க, நான் என்னுடைய வண்டியில கூட்டிட்டு போய் அவர் 7ஆம் நம்பர்ல ஏற்றி காந்திபுரம் அனுப்பி நீங்க அங்கிருந்து ஊருக்கு போங்கய்யான்னு சொன்னா இவர் என்ன பண்றாரு, இல்ல நீங்க சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி படிச்சுக்கிறீங்க, நான் ஒரு நாளைக்கு உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிறார். இவர் ஜாதகங்களை பார்க்கக்கூடிய குடும்பத்தில் பிறகு அது அடுத்த பாயிண்ட். இப்போ நான் அந்த 6ஆம் இடத்துக்கு வந்தேன். நான் என்ன சொல்றேன், ஐயா 6ஆம் இடம் இந்த வானமண்டலத்தினுடைய இந்த 8ஆம் இடம் உங்களுக்கு 6வது உபநட்சத்திரத்துக்கு தொடர்பு பண்றதுனால இது வீக்காக இருக்குது. உங்களுடைய யூரின் ட்ராக்கில் கல் வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஏற்கனவே ட்ரீட் பார்த்துருக்காரு. இப்போ ஜாதகத்தை பார்க்கணும்னு அனுப்பியிருந்தாரு. நானும் அவர் பேசுகிற போது இப்போ மதுரை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூரின் ட்ராக் ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ படுத்துருக்காரு. அதனால தான் ஜாதகத்தை இன்னைக்கு இங்கே எடுத்துட்டு வந்தேன். ஜாதகம்ங்கிறது நான் என்ன மணிகண்டங்கிட்ட அடிக்கடி சண்டை பிடிப்பேன். நான் நீ எதை சொன்னாலும் பிராக்டிக்கலாக பயன்பாட்டில் இருந்தால் தான் அது ஜாதகம். இல்லையே நீ எனக்கு வேணாலும் வெடி வரைக்கும் சொல்லு, நான் கேட்குற பொறுமையா. பட் நடைமுறைக்கு இது சரியா வரலைன்னா வலின்னு தான் சொல்லுவேன் சாமி. அதே நேரத்தில் கேஎஸ்கே என்ன சொல்றாருன்னா, இந்திய திருநாட்டிலேயே பிரசன்னத்தில் கேரள பிரசன்னம் தான் முதல் இடத்துல இருக்குதுன்னு கேஎஸ்கே எழுதுறாரு. நாம் அதையும் மறந்துடக்கூடாது. அதில் மணிகண்டனுடைய பிரசன்னமெல்லாம் நான் அப்படியே மெய் மறந்து அவர்கிட்ட வந்து கேட்கறது உண்டு. அவ்வளோ அழகாக கத்திருக்காரு. அதுதான் மகிழ்ச்சியா இருக்கு. அந்த இதில் என்னுடைய குருநாதர் எடுத்தீங்கன்னா உலகத்தில் யாரும் சொல்ல முடியாமல் சொல்லுவார். மனப்பாடமாக ஒப்புக்காரு உங்க ஜாதகத்தை பார்த்து. சரி, இப்போ நான் 7ஆம் இடத்துக்கு போனால் ராகு. இந்த ராகு என்ன பண்ணுதுன்னா, இவருடைய ஜாதகத்தில் சூரியன் ஸ்டாரில் போகிறனால நல்ல பலத்த வசதியுடைய பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து இவருக்கு மனைவியாக இருக்குது. 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வருது. ஏற்கனவே சுக்கிரன் 8 8ஆம் பாவத்தில் கேதும் சந்திரனும் இருந்தாலும் கூட வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டியில் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்கு வண்டிக்கு காரகமாகிய சுக்கிரனை இங்கே 8ஆம் இடத்துக்கு வருது. இதையெல்லாம் பிடிச்சிக்கணும். இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இவருக்கு சந்திரன் போகிறதுனால அந்த சந்திரனை எதிர்பாராமல் இங்கே வந்து விருச்சிகத்திற்கு நான் என்ன மாதிரி இப்போ பலன் சொல்லுவேன்னா, டேமில் வண்டி ஓட்டுறியா, ஒரு ஆற்று ஓரமாக நீ
ரோடு இருக்குதுன்னு வண்டி ஓட்டுறேன், அங்கே தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், கூட மழை பெஞ்சா உன்ற வண்டி ஆற்றுக்குள் விழுந்துரும். அப்படி அவன் ஆற்றுக்குள் விழுந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவனால உண்டு. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, ப்ராக்டிக்கலாக அந்த வாட்டர் சோர்ஸும் 8ஆம் இடமும் ரிலேட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா 8வது உபநிஷத்தினுடைய ஸ்டாருக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். அந்த பாயிண்ட்டை நான் புடிச்சிட்டோம்னா கேபி அத்தனை பேரும் சொல்லலாம். 9வது இடம் பாருங்க, இவருடைய உயர்கல்வி. இவர் ராகுக்கு இப்போ தான் சொன்னேன், காற்றுல இவர் விண்ட் எனர்ஜியில், சூரியன் இவருக்கு 10ல் இருக்குது. அதில் டாக்டரேட் முடிச்சு ரிட்டையர் ஆகிட்டாரு. இவர் வேலையிலேயே பெரிய போஸ்ட் இருக்கிறார், அது ஒரு எக்ஸ்ட்ரா டாக்டரேட் பண்ணார். அடுத்தது இப்போ 11 பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பல்வேறு நட்டங்களையும் இந்த சுக்கிரன் பண்ணாலும், கேது சந்திரன் தான் இவருக்கு நட்டத்தை பண்ண. சுக்கிரன் 11 இருக்கிறனாலே சொத்து சுகங்கள் வெற்றி மேல் வெற்றியை இந்த 3க்குரிய சுக்கிரன் செய்யும். மொபைல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறது. இந்த 3ஆம் இடம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நகரம் ப்ராப்பர்ட்டி. ஒரு பஸ்ஸு, இப்போ நான் நகருக்கு ஒரு உதாரணம் இது மாதிரி சொன்னேன். இந்த டைப்பில் ஒரு ஊரில் லாட்ஜ் இருக்குது, அங்கே ஒருத்தன் வசூல் பண்ணிட்டு இருப்பான். இவருக்கு டெலிஃபோன்லேயே இன்றைக்கி இத்தனை வசூல் ஆயிருக்குன்னு செய்தி வந்துட்டு இருக்கு. இதுதான் 3ஆம் இடத்துக்கு சுக்கிரனுக்கு தொடரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10ஆம் இடமே வந்துடுது. 10ஆம் இடம் சனி. சனி 11, 12க்குரியது. குருவனுடைய சாரத்தில் போகுது. 10க்குடைய உபநட்சத்திரம் 10க்கு உடையவனுடைய சாரத்தில் போகுது. இதுதான் முக்கியமானது. 10வது உபநட்சத்திரம் சனி, 10க்குடையது புதன். இந்த குருவனுடைய நட்சத்திரத்தில் சனி போகுது. இன்னும் கேபியில் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா சனியோட உபநட்சத்திரம் குரு. அதனால மட்டும்தான் மிகப்பெரிய பதவிக்கு போக முடியும். எப்படிங்க? குருவனுடைய நட்சத்திரம், குருவனுடைய உபநட்சத்திரம் அவன் கையெழுத்து போடக்கூடிய ஒவ்வொரு கையெழுத்துக்குமே பல லட்சம், பல கோடி ரூபாய் அரசு சம்பந்தமான பணியை இவர் கேஸில் செய்யறதுக்கு காரணமாக இருந்து. காரணம் 10ல் சூரியன் 6க்குடையவனா இருக்குது. 12ஆம் பாவம் ஒன்று தான் மிச்சம். ராகு பல நாடுகளுக்கு இவர் ஏற்கனவே போயிட்டு வந்திருக்காரு. 12வது உபநிஷத்தில் யார் யாருக்கெல்லாம் ராகு வருதோ, எத்தனை குழந்தைகள் இந்த உலகத்தில் எத்தனை கோடி குழந்தைகள் கம்ப்யூட்டர் படிக்குதோ அத்தனை குழந்தைகளும் வெளிநாட்டிலே லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சிருக்குது. இது என்னுடைய பிஹெச்டியில் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். கேஎஸ்கேயும் அதான் சொல்கிறார். 12வது உபநட்சத்திரம் எவனுக்கு வருதோ அந்த மனிதன் வெளிநாடு செஞ்சிருவான். இந்த ராகு அங்கு இருக்கணும். ராகு 8ஆம் இடத்துலையோ மீனத்திலேயோ இருந்து அவனுடைய திசை நடக்குமானால், 8ஆம் இடத்திலேயோ மீனத்திலேயோ இருந்து அவனுடைய திசை நடக்குமானால் அந்த மனிதன் சிறைச்சாலைக்கு செல்கிறான்னு சொல்றார். சிறைக்கு போனவனுடைய ஜாதகத்தை வச்சிருக்கிறேன் நான் சொல்லி, ஜெயிலுக்கு போனவனுடைய ஜாதகமும் இருக்குது. இது எல்லாமே பிராக்டிக்கலா அந்த இது. ராகும் 12ஆம் இடம் தான் சிறைக்கு காரகம். 12ஆம் இடம் வந்தாலே ராகோட தொடர்புனா நாடு கடத்துங்கிறார். இன்னைக்கு விமானத்தில் ஏறி போய் வேறு நாட்டில் பல லட்சங்களை அவன் சம்பாரிச்சுட்டு இருக்கிறான். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய மிகச்சிறந்த மனிதன்கிறக்கூடிய உதாரணம். இப்போ இந்த மனிதன் சனி திசையில் பிறந்திருக்காரு. சனி பார்த்தீங்கன்னா குருவில் போய் பிறக்கிற போதே 10ஆம் இடம் பெரும் புகழான குடும்பத்தில் பிறந்திருக்காரு. அதுக்கடுத்தது புதன் பாருங்க, 17 ஆண்டுகள் புதனுடைய திசை பாருங்க. புதன் சுக்கிரன், அந்த சுக்கிரன் 11லிருந்து மீண்டும் வெற்றி மேல் வெற்றியை அந்த சுக்கிரன் கொடுக்குது. 8ஆம் இடத்து வேலையை சுக்கிரன் செய்யாது. ஏன்னா கேதுவும் சந்திரனும் விருச்சிகத்திலிருந்து 8 செய்யும். கொஞ்சம் அதையெல்லாம் நான் மைண்டுக்குள்ளே கொண்டு போனோம்னா அழகாக சொல்லி போடலாம். அடுத்த திசா கேது. கேதுக்கு நாம் எத்தனை சண்டை போட்டுக்கிறோம். ராகு கேதுக்கு ஒருத்தர் சனி மாதிரியும் ஒருத்தர் செவ்வாய் மாதிரியும். இந்த கேது என்ன வேலை செய்யுதுன்னா நட்சத்திர ரீதியா சனி ஸ்டாரை செய்யுது. கேது ரெப்ரசன்டேஷன் எதை செய்யுது? செவ்வாய்ங்கிற விருச்சிகத்தை செய்யுது. கூட எதை செய்யுது? சந்திரனோட செய்யுது. இப்படி 5 விதமான கருத்துக்கள் இருக்குது. நம்ம கேஸில் இந்த கேது திசையினுடைய வெற்றி போகுனா 11, 12க்கு உண்டான சனியினுடைய வேலை செய்யும். அந்த சமயத்தில் புதுசாக பேங்க்ல கடன் வாங்கியோ ஏதோ பண்ணி இவர் சொந்தமாக வீடு சொத்து இதுகள்லாம் உருவாக்கி அதில் வட்டி வாடகை இதெல்லாம் வந்து 11ஆம் இடத்துக்கு உண்டான பெனிஃபிட்டை நோக்கி இந்த சனி போகுது. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ கரண்ட்ல 2031 வரைக்கும் சுக்கிரன் திசை நடத்துது. இப்போ என்ன அதிசயம் நடக்குதுன்னா, இவர் அந்த செக்ரட்டரிக்கு அடுத்த சீட்டில் உட்கார வைக்க சொல்லி ஆர்டர் போட்டாச்சு. எப்படிங்க? இந்த சுக்கிரன் 8க்குடையவன் தானே. ஆனால் ஆர்டரில் போய் அந்த கையில் ஆர்டர் வாங்கிட்டு போய் சீட்டில் உட்கார முடியல. என்ன பிரச்சனை? எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டேன். அதனால இவர் பொறுப்பு ஏற்றுக்க முடியல. நீங்கள் எலெக்ஷன் ரூல்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு சீட்டுக்கு வாங்க. அடுத்த கடவுளை என்ன பண்றாருன்னு இவருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி. இப்போ இவர் கேள்வி என்னன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட ப்ரமோஷன் படி எனக்கு பென்ஷன் வருமா, பழைய சம்பளத்தில் பென்ஷன் வரும்? முறைப்படி வந்து எதிர்பாராமல் அரசாங்கத்தில் எலெக்ஷன் நடத்துறதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. சீட்டில் உட்காராமல் இருந்தாலும் உங்கள் சேலரி வந்து என்ன பேரில் கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டர் போட்டாங்களோ அந்த பே பிரகாரம் தான்
நீங்கள் பென்ஷன் வாங்கணும். அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் கோர்ட்டில் கேஸ் போடுங்க, ஒரே மாதத்தில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு பலனை சொல்லியிருக்கிறோம். இப்போ இவருக்கு சனி செவ்வாய், சனி புத்தியிலே செவ்வாய் அந்தரம் 20/8/2026 வரைக்கும் நடக்குது. இந்த செவ்வாயினுடைய ஸ்டாரில் போயிட்டு அது விருச்சிகத்தையும் குறிக்கிறதுனால யூரின் ட்ராக்கில் கல்லில் ஆள் போய் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அதுதான் இப்போ கரண்ட் ப்ரூஃப். வாட் அபவுட் திஸ் சனி? சனி வந்து குரு ஸ்டால் இருந்தாலும் கூட அது ஒரு துன்பத்தை, ஒரு கண்ணீரை கொடுக்கும் இல்லைங்களா? அதுதான் எனக்கு பென்ஷன் கரெக்டாக போடுவானா பார்சல் போட்டுவான். சரி, இத்தனையும் முடிஞ்சு போச்சுங்க. இனி மிச்சம் இருக்கிற சுக்கர திசை 11 நிற்கிறான். என்னங்க நடராஜே, சுக்கரன் 11 நிற்கிறான். வீட்டு தொழில் விட்டு வெளியே வீட்டுக்கு வந்தாச்சு. லாபம் ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா? சுக்கரன் ஸ்டார் வந்து சந்திரன், அவனை 8 நிற்கிறான். அந்த திருவோண சந்திரன் என்ன பண்ண, யூரின் ட்ராக்கை வந்து பிளாக் பண்ணு, ஃப்ளோ ஆஃப் யூரின் சரியா போக விட மாட்டேங்குது. கேது அங்கே உட்காந்து கல் குப்பை கூலத்தையெல்லாம் உள்ள போட்டு பிளாக் பண்ணு, எல்லாமே ரீசன் கொடுக்குறாரு பாருங்க. இப்போ இந்த நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனுடைய திசையில புதனுடைய புத்திக்கு எடுத்துட்டீங்கன்னா, சாரி சனி புத்தி எடுத்துட்டீங்கன்னா, சனி குருன்னு இருக்குது. அதனால உடம்பு நல்லா இருக்கு, இறைவனுடைய அருளே ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ இது எல்லாமே முடிச்சிட்டோங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது ஒரு கேள்வி வைக்கிறார். ஐயா, என்னுடைய பிஹெச்டிக்கும் நான் பார்த்த டிபார்ட்மெண்ட்னுடைய தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லை, என்ன ஏன் அரசாங்கம் பயன்படுத்திக்க நினைக்குது? எப்படிங்க? செத்தும் கொடுத்தான் சீதக்காதிங்கிற பழமொழி மாதிரி என்னைய இந்த விண்ட் எனர்ஜி வாங்கிறதுக்கு, இந்த எனர்ஜி வந்து கரெக்டாக அவன் சப்ளை பண்ணுறானா இல்லையா, ப்ரைவேட்டில் இருந்து அரசாங்க விலைக்கு வாங்கிறதுக்கு உண்டான கமிட்டி மெம்பராக போடுமா, அதுக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேங்கிறார். அது ஐஏஎஸ் ரேங்கு. இவர் ரிட்டையர் ஆகிறது ஐஏஎஸ் ரேங்கில் ரிட்டையர் ஆகுது. அப்படி இல்லைன்னா, நான் ஒர்க் பண்ண துறையில் மின்சார துறையில் இருந்திருக்காரு, இந்த துறையில் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி மெம்பர் ஆகி அதில் இந்த எக்ஸாம் எழுதுறவங்கெல்லாம் இவங்க கரெக்டாக படிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் என்னை உட்கார வைப்பாங்களா? உட்கார வைப்பாங்க. ஐயா, 12க்கு உண்டானது சனி நடக்குது, நீங்கள் காசு நிறைய செலவாகு அப்படிங்கிறதையும் நான் உடனே சொல்லிட்டேன். ஆனால் ஆளுக்கு இப்போ 12ஆம் இடத்துக்கு முன்னால் 12ஆம் இடம் ஆப்ரேட் ஆனால் மருத்துவமனைக்கு போய் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். தான் கேஸ்கே ரூலு. அப்படி ஆயிருக்கு. ஆகவே இந்த நான் இங்கே பாருங்க, கோள்னுடைய உபநட்சத்திரத்தை தொடவே இல்லை. நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ஏரியாவுக்குள்ளேயே வரல. நான் வெறும் கஸ்பல் சப்டாரு ஸ்டார் லார்டு பிளானட்டு ஸ்டார் ரெண்டுக்குள்ள மட்டும்தான் இந்த மனிதனே சொன்னேன். இது மாதிரி ஜாதகங்கள் நாம் ஆய்வு பண்ணும் பொழுது நமக்கு பல அனுபவங்கள், மேலும் மேலும் அனுபவங்களை கிடைக்குங்கிறதுக்காகத்தான் இது உங்க வந்திருக்கிற எல்லாரும் இது தெரிஞ்சுக்கிட்டுங்கிற ஒரு உணர்வுல இதை கொண்டு வந்து. ஆகவே எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த நமது கவிதா அவர்களுக்கும் அவங்களுடைய லக்ஷ்மி பிரசன்ன ஜோதிடம் மேலும் பல முறை பல உயர்ந்த நிலையில் வளர்ந்து சிறப்பை இது வேண்டும் என்று உச்சிஷ்டமாக கணபதி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பெரியோர். அதாவது நம்ம என்ன ஜோதிடம் படிச்சிருந்தாலும், எத்தனை டெக்ஸ்ட் படித்தாலும், நம்ம எது பண்ணிட்டு இருந்தாலுமே அந்த அனுபவம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த இடத்துலையுமே அது சோட போகாதுங்க. அது ஐயாவோட பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து ஒரு இந்த ஜோதிடத்துக்கு அவர் வந்து பிஹெச்டி இதில் வந்து அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. அதனால் வந்து அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அனுபவங்கள், நிறைய சீனியர் ஜோதிடர்கள். ஐயா சொன்னார் இந்த பிரசன்னம், கேரளா பிரசனத்தை பற்றி மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. இதெல்லாம் வந்து நம்மளால் காண கிடைக்காத ஒரு விஷயம். அதெல்லாம் சொல்லும்போது உண்மையிலேயே இப்படிப்பட்ட பேராசிரியர்கள் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து இன்னைக்கு பேசுகிறத நம்ம கேட்கறதுக்கு நம்மெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஐயா நல்லா பேசிய ஐயா அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து, ஐயா அவர்களுக்கு ரவீஷ் ஜெயக்குமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அதாவது ஐயா அவர்கள் வந்து என்னோட பேச்சை கேட்டு பாராட்டினது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் இன்னும் கத்துக்குட்டி தான்.
இப்போ ஐயா வந்து கேபி படிக்கணும்னு சொல்லி கிளாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் சேர்ந்து படித்தா எனக்கு டெவலப்மெண்ட் வரும். அவரெல்லாம் ரொம்ப டாப் மோஸ்ட் சீனியரு. அவரோட இந்த மாதிரி உதாரணம் கொடுத்து நமக்கு விளக்குறது வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. அழைப்புக்கு மரியாதை கொடுத்து வந்ததுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. ஐயாவுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுது.